அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு
முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினார். நம்ம அந்த பாடலிலே பாடினோம், குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே என்று. ஆம், நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற தயபுறுத்திய தேவன். ஆகையினாலே தான் அவர் சிலுவையில் இருந்து முதலாவதாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இந்த பாடலை பாடுகிற பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தினார். எந்த சம்பவம்? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 50வது வசனம் வரையிலும் இருக்கிற அந்த சம்பவம் நாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்து அழுது தன்னுடைய கண்ணீரினாலே இயேசுவினுடைய பாதங்களை கழுவினாளாம். கழுவி தன்னுடைய தலைமுடியினாலே அதை துடைத்தாள். அது மாத்திரம் அல்ல, அவள் தன்னோடு கொண்டு வந்திருந்த பரிமள தைலத்தை இயேசுவினுடைய தலையிலே ஊற்றினாள். பாருங்கள், அவள் அன்பு மீது ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பு செலுத்தினாள். ஏனென்றால் ஆண்டவர் அவளை மன்னித்த தேவனாயிருந்தார். பாருங்கள், அந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது 48வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அவன் வாழ்க்கையில நிம்மதியை இழந்து போகிறான். ஒரு தவறு செய்வானானால் தன் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போகிறான். யாராயிருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் என்றால் நாம் நிம்மதி இழந்தவர்களாக, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று நம்முடைய ஆத்மா கலங்குகிறது. அதைத்தான் பாடினோம், ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? அவர் குற்றங்களை மன்னிக்கிற தேவன். இங்கே இந்த மரியாள் என்ற அந்த ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதங்களை தன் கண்ணீரினால் நினைக்கிறாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த கண்ணீரினாலே பாவங்களை அறிக்கையிடுகிறாள் என்ற அர்த்தம். இன்றைக்கு நமக்கு பாவங்களை அறிக்கையிடுகிற பழக்கம் இருக்கிறதா? ஒருவேளை நாம் பாவமே செய்வதில்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எந்த பாவமாயிருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு பெரிய பாவமாயிருந்தாலும் சிறிய பாவமாயிருந்தாலும், எந்த எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திய தேவனாயிருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை மன்னிக்க தயப்படுத்திய தேவனாயிருக்கிறார். அதைத்தான் பாடினோம், குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை சுகமாக்குகிற தேவன். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ அவள் ஆண்டவருடைய பாதத்திலே அழுத பொழுது
அவள் என்ன செய்தாள்? தன் கண்ணீரினாலே ஆண்டவருடைய பாதங்களை கழுவினாள், தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டாள். இன்றைக்கு நாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமோ? பாவத்தினாலே குறுகுறுத்து போய் குற்றமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ? பயப்படாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். இயேசுவே, நான் இந்த தவறை தெரியாமல் செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம், அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே இயேசு மரியாளை நோக்கி சொல்லுகிற காரியம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆம், இயேசு பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தேவன். என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய கிருபைக்காக. அவர் நம்ம மேலே இரக்கம் கொள்ள மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாகவே அவர் நம்மை மன்னிக்க கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை மன்னிக்கிற அன்பின் தகப்பனே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னிக்க ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறீரப்பா. எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே அநேகமாக இருக்கிறது. யாரும் மன்னிக்க மாட்டார்கள். நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் உறவினர்கள் மன்னிக்க மாட்டார்கள், எங்கள் நண்பர்கள் மன்னிக்க மாட்டார்கள், எங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்பா. ஆனால் நீர் அதை எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஐயா, விசுவாசிக்கிறோம். நான் இந்த பாவத்திலிருந்து வெளிவர உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலிருந்து வெளிவர எனக்கு உதவி செய்யும் தகப்பனே. நான் மாற விரும்புகிறேன், உம்மை போல பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. உமக்கு பிரியமுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுங்க. நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பாவத்தின் பாரத்தினாலே சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை மன்னித்து அவர் நம்மை வழிநடத்த வல்லமை உடையவராயிருக்கிறார். இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முடிந்தவரையில் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.